ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம டே டு லைஃப்பில் தேவைப்படுற மாதிரி ரொம்ப பயனில் வீட்டுக்குள்ள இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் டிப்பு பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி டபுள் டேப்பு தான் எடுத்திருக்கேன். ஒரு மூடி இருந்தால் எடுத்துக்குங்க. நம்ம எண்ணெய் கேன்லாம் வாங்கினா கிடைக்கும்ல, ஸோ அந்த மாதிரி மூடி இருந்தால் எடுத்துக்குங்க. அதோட மூடியோட மேல் போர்ஷனில் இந்த மாதிரி டபுள் டேப் ஒட்டிக்குங்க. மேலே இருக்க ஸ்டிக்கருமே வச்சுக்குங்க. இப்போ இதை வந்து நான் கிச்சனோட வாலில் தான் ஒட்டுறேன். ஸோ நான் ஆணி அடிக்க முடியாத இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக ஒட்டி வச்சுக்கலாம். மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடிக்கு தேவைப்படக்கூடிய இந்த கேஸ் கட்டர் ஒரு சில பொருட்களாக வந்து மாட்டி வைக்கிறதுக்கு இதை வந்து அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து புளியெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஸோ நம்மளால் புளி இந்த மாதிரி கொஞ்சம் 1 கிலோ 2 கிலோ அளவு வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கனமாக இருக்கும். புளியை வந்து தனித்தனியாக உரித்து எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக கையில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் தடவிக்குங்க. தடவினதுக்கப்புறம் வந்து முனைப்பகுதியில் லைட்டாக இந்த மாதிரி எடுத்திங்கனாவே சூப்பராக வந்து புளி எல்லாமே தனித்தனியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம விரலுலாம் பார்த்திங்கன்னா வலி எடுக்காது. எண்ணெய் தேய்க்காமல் நீங்கள் பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம விரலுலாம் வந்து வலி எடுக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்ததுக்கப்புறம் வந்து அதில் இருக்க சீட்ஸ் எல்லாமே வந்து தனியாக எடுத்துருங்க. மேலே இருக்க அந்த விதைகள் எல்லாமே வந்து சூப்பராக தனியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து போட்டுட்டு மேலே கல்லுப்பு போட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா புளி வந்து நல்ல நீண்ட நாட்களுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் கருவேப்பிலை வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆகட்டும், இல்லை வந்து நிறைய வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து நீண்ட நாட்களுக்கு வரணும்னா வாங்கிட்டு வந்ததுமே கருவேப்பிலையை வந்து நல்லா கழுகிட்டு இந்த மாதிரி நல்லா காய வச்சுருங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸில் தான் போடுறேன். ஸோ ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வந்து தனியாக கொடுப்பாங்க. தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா ட்ரை ஆகி கீழே விழுகிறதுக்கு. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் பாக்ஸில் வந்து கீழே டிஷ்யூ பேப்பர் கூட நீங்கள் விரிச்சிக்கலாம். விரிச்சதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இந்த மாதிரி மேலே வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக வந்து உதிரி உதிரி அதாவது இந்த மாதிரி உதிரி உதிரியாக போடணும். ஏன்னா வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி வைக்கும்போது அந்த இடுக்குகளை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வேர்த்து தண்ணி வந்து விட ஆரம்பிச்சு. இதனால் வந்து கருவேப்பிலை வந்து சீக்கிரமாக வந்து அழுகிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா மாதக்கணக்கானாலும் சூப்பராக வந்து கருவேப்பிலை நீண்ட நாட்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் தலகாணி உரையெல்லாம் வந்து அழுக்கு படிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ரா வந்து தலகாணி உரை நம்மளுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி சமயங்களில் வந்து தலகாணி உரை இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் வேண்டான்னு வந்து தூக்கி போட வச்சுருக்க ஒரு சில அதாவது கொஞ்சம் ஓட்ட விழுந்த டிஷர்ட் ஆகட்டும், இல்லை பழைய டிஷர்ட் ஆகட்டும், இந்த மாதிரி தலகாணி உரையை நீங்கள் போடுறதுக்கு கூட இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அழகாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் வந்து தோசையெல்லாம் இந்த மாதிரி வரல அப்படின்னா ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப வந்து ஒட்டிக்கிடுச்சு அப்படின்னா தோசை சரியாக வரவே வராது. ஒரு 4, 5 தோசை கிட்ட நம்ம சுட வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு உப்பு, சால்ட் உப்பு தான் எடுத்துருக்கு, கொஞ்சமாக தண்ணி. இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் வந்து தெளித்து விட்டுருங்க. தெளித்து விட்டதுக்கப்புறம் வந்து தோசை சுட்டு பாருங்களேன். சூப்பராக பார்த்திங்கன்னா தோசை வந்து ஒட்டாமல் வரும். லைட்டாக வந்து இந்த மாதிரி எண்ணெயை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுங்க. இதுக்கப்புறம் வந்து மாவு ஊற்றிட்டு நான் தோசை வந்து சுட்டு காட்டுறேன். கொஞ்சம் கூடி ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் குப்பை வரக்கூடிய இந்த முறைலாம் வந்து நம்ம என்ன தான் வந்து குப்பை வரனாலும் ஓரப்பகுதியில் வந்து இந்த டஸ்ட்டு வந்து படிஞ்சிருக்கும். ஸோ அதுமாரி டஸ்ட்டு படியாமல் ரொம்ப அழுக்கு பிடிச்சிருக்காமல் க்ளீனாக இருக்கணும்னா இந்த மாதிரி முரத்தில் வந்து ஒரு பாலித்தீன் கவர் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் குப்பை வரீங்க அப்படின்னா அழகாக அந்த குப்பை வரக்கூடிய அந்த முறம் வந்து டஸ்ட்டே படியாது, நீட்னஸாக இருக்கும். அழகாக நீங்கள் இந்த எடுக்கக்கூடிய இந்த குப்பை கூட அழகாக வந்து டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். கவர்லேயுமே ஒட்டவே ஒட்டாது. அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து வெங்காயம்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாகலாம் கட் பண்ணுறோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 2, 3 வெங்காயம் கட் பண்ணாலே ரொம்ப வந்து கண்ணிலேருந்து தண்ணியாக வரும். பிள்ளைக்கு முன்னாடி கட் பண்ணாலும் கண்ணெரிச்சலாக இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிச்சன் ரூமில் வச்சு ஒரு கத்தியில் வந்து துணியை அதாவது ஈரமான துணியை கத்தியோட முனைப்பகுதியில் இந்த மாதிரி கட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்துடைய தோலை உரிச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கண்ணில் வராது. இதே மாதிரி கட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி கிழிஞ்ச பேண்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ரீயூஸ் ஐடியா சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், என்னோடய பையனோட இந்த பேண்ட் நல்லா தான் இருக்குது. பட் வந்து அந்த முட்டி பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா கிழிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே அழகாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. மேலே வந்து நம்மளுக்கு ஷார்ட்ஸ் மாதிரி கிடைக்கும் பிள்ளைகளுக்கு. ஸோ கீழே இருக்க போர்ஷனை 2 போர்ஷனை சூப்பராக ஒரு ரீயூஸ் ஐடியா சொல்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம எங்கன்னா வந்து ஃபங்க்ஷனுக்காகட்டும் வெளியே எங்கன்னா நம்ம போகிறோம், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா ஒரு சில நம்மளோட ஆக்சசரிஸ்லாம் வந்து போடுறதுக்கு வந்து இதை வந்து ஒரு அழகாக ஒரு பவுச் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கீழே வந்து இந்த மாதிரி தைச்சிக்குங்க. அதாவது உள்ளுக்கா வந்து திருப்பினதுக்கப்புறம் வந்து
ஒரு ஊசி நூல் வச்சு கீழே தைச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பவுச் மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் மாதிரி வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் ஜுவல்லரி ஐட்டம் இதெல்லாம் கொட்டி நீங்கள் போட்டு அழகாக வந்து துணிக்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா சேஃப்டியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அடுத்து நம்ம இன்னொரு போர்ஷனை நம்ம கட் பண்ணோம்ல, அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நம்ம டஸ்ட்பினுக்கெலாம் போடுறதுக்கு கவர் வச்சுருந்தா கூட இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு ஒரு இடத்துல மாட்டி விட்டுட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு குப்பை மாதிரி இருக்காது. வேணும்னும் போது தேவைப்படும் போது அழகாக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி மாவெல்லாம் நம்ம சலிச்சோம் அப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து சிந்திரும். ஸோ இந்த மாதிரி மாவு சிந்தாமல் இருக்கிறதுக்காக எப்பவுமே மாவு வந்து சலிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை வந்து ஒரு பவுல் கூட எடுத்துக்கலாம். ஆனால் வைக்கிற பொசிஷன் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உள்ளுக்கு எல்லா மாவுமே வந்து சூப்பராக நம்மளுக்கு சலிச்சு கிடைக்கும். ஒரு சொட்டு மாவு கூடி வெளியே வந்து செதறி விழுகாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஃபுட் கண்ட் இருந்தால் எடுத்துக்கங்க. மேல் போர்ஷன் இப்போ கை வச்சோம்ல அந்த இடத்துல வந்து அதாவது இந்த நம்ம இடிகள் வச்சுருப்போம்ல அந்த இடிக்கக்கூடிய அந்த இதை வந்து அழகாக அதுக்கேற்ற மாதிரி சைஸ் கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா உள்ளுக்கு வந்து பல்லி, கரப்பாம்பூச்சி எதுவுமே விழுகாது. அது மட்டும் இல்லை நம்ம உள்ளே தட்டக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து வெளியே செதறி வராமல் அழகாக உள்ளேயே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போலாம் சம்மர் ஹாலிடே வந்துருச்சு. அவ்வளோதான் பிள்ளைங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த வாட்டர் பாட்டில்லாம் வந்து கிட்டத்தட்ட 1 1/2 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம எடுப்போம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு வித பேட் ஸ்மெல் வரும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பட்டை இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட லெமன் இருந்தால் எடுத்துங்க. லெமனோட தோல் அப்படி இல்லைனா வந்து ஆரஞ்சு பழத்தோட தோல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டு விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து வெது வெதுப்பான தண்ணியை அதுக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா வந்து அலசி எடுத்துக்குங்க. அலசினதுக்கப்புறம் வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா நல்லா வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. நம்ம 1 1/2 மாதத்துக்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணும்போது. ஸோ நல்லா பார்த்தீங்க வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நூல் இருந்தால் எடுத்துக்கங்க. இந்த நூலில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பை வந்து பூ கட்டுற மாதிரி ஒரு 7, 8 கிராம்பு இந்த மாதிரி நீங்கள் கட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அரிசி, பருப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கி வைப்போம். அந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு அழகாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் நான் எதுக்கு இதை நூலில் கோர்த்தேன் அப்படின்னா நம்ம அரிசியில் வந்து நம்ம போட்டு வைக்கிறோம் அப்படின்னா சம்டைம் வந்து அரிசியெல்லாம் எடுக்கும்போது அரிசியோட அரிசியாக சேர்ந்து அது தனியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம நூல் மாதிரி கோர்த்து வைக்கும்போது என்ன ஆகும்னா அரிசி எடுக்கும்போது தனியாக வந்து அது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒரே நூலில் தனியாக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்காக தான் வந்து நான் நூல்லேயே கோர்த்து போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் வந்து திருப்பி நீங்கள் கிராம்பு அழகாக அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணாத எதனா ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வந்து இல்லை கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை வந்து இந்த தண்ணி நம்ம ஹால்லையோ இல்லை வந்து நம்ம கிச்சன் ரூம்லாம் வந்து சம்டைம் வந்து நான்வெஜ் வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வித பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்து போய் வச்சிங்க அப்படின்னா நல்ல வந்து வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லை இந்த தண்ணியை வேஸ்ட்டாக கீழே ஊற்றாமல் பக்கெட்டில் வந்து நீங்கள் ஊற்றிட்டு இதை வந்து துடைக்கிறதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய ஒரு சில செப்பல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டைமில் தான் போடுவோம். அந்தமாரி எப்போனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த செப்பல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியே வச்சோன்னா ஒரு மாதிரி டஸ்ட்டு படிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணாத சாக்ஸ் தான் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி போட்டுட்டு கட்டி விட்டுருங்க. சாக்ஸுன்றனால நல்லா வந்து காற்று உள்ளேயும் போகும். அதே சமயத்தில் டஸ்ட்டுமே மேலே படியாது. நல்லா வந்து காத்தோட்டமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் பழைய தலகாணி உரம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரைஸ் பேக்கை வந்து அதாவது இந்த மாதிரி கவரில் வரக்கூடிய ரைஸ் பேக் கவர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நல்லா வந்து ஒரு ஷேப்க்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி தலகாணி வரைக்குள்ளே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வீட்டில் அதிகப்படியான பாத்திரம்லாம் கழுகுறோம். சம்டைம் வந்து கூடையெல்லாம் இல்லை பாத்திரம் கழுகி வைக்க அப்படி இல்லைன்னா அழகாக இதை வந்து நம்ம பாத்திரமில் வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இது மாதிரி கூடை மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம்லாம் கழுகி வைக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு சில பாத்திரம்லாம் வந்து சின்ன சின்ன பாத்திரத்தில் வைக்கலாம். பெரிய பெரிய பாத்திரம் வச்சோன்னா கூடையே நிறைஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரம்லாம் இதில் கழுகி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் வரக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து இந்த கிளாத் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதனால் வந்து இந்த தண்ணி வந்து கீழுக்கு போகாது. ஏன்னா உள்ளுக்கு வந்து நம்ம கவர் வச்சுருக்காங்க. எல்லா தண்ணியுமே மேலே இருக்க அந்த துணியில தான் வந்து சூப்பராக வந்து வலிச்சு எடுக்கும். துணியில் எல்லா தண்ணியுமே வடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து இந்த தலகாணி உரையை அழகாக காய போட்டு மறுபடியும் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இங்கே ஒரு சொட்டு தண்ணி கொடி வராது. சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கழுகிக்க பேஸ்கெட் இல்லைனா கூட இந்த மாதிரி அழகாக வந்து நீங்கள் கழுகி வச்சுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.